ஹலோ, வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, ஜியோஃபேகஸ் வெரைட்டியில் இருக்கிற ஃபிஷ்ஷை நம்ம பார்க்கலாம். ஸோ ஜியோஃபேகஸ் பார்த்தீங்கன்னா, ஜியோஃபேகஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஆல்பினோ ஹேக்கலி. இதே டேங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் டாப்போஸ் ஒரு 2.5 to 3 இன்ச்சில் நீங்கள் ரெட் டாப்போஸ் பார்ப்பீங்க. இன்னும் வைன் மெலடி இருக்குது, இதில் ஆல்டஃப்ரான்ஸ் இருக்குது, சிவினி இருக்குது. இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு இந்தியாவில் அவைலபிளாக இருக்குங்க. மோர் தென் 500-600 வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஜியோஃபேகஸில் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இதோட ஆர்ஜின் எங்கேருந்து வந்துச்சுன்னா, இது வந்து ஒரு அமேசான் ரிவரில் வாழக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ அங்கேருந்து எடுத்து கேப்டிவிட்டி ப்ரீடிங் பண்ணி, ஸோ இதை ஹாபியர்ஸ்க்காக கேப்டிவிட்டி ப்ரீட் பண்ணி அதை வந்து அக்வாரியம்ஸ்லேயோ பெரிய லெவலில் இதை ப்ரீட் பண்ணியும் சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபிஷ்ஷை வந்து இதோட டேங்க் எப்படி பண்ணலாம், ஒரு டேங்க் சைஸ் எப்படி பண்ணலான்னா, ஒரு 4-2x2 இது இருந்துச்சுன்னா இது ஒரு பெருசாக வளரக்கூடிய ஃபிஷ்ஷுங்க. ஸோ ஒரு 4-2x2 இந்த ரேஞ்சில் இதோடைய டேங்க் செட் பண்ணிங்கன்னா இது வந்து ஹாப்பியாக ஒரு நல்ல ஒரு ஃபில்ட்ரேஷன் கொடுக்கணும். இதுக்கு ஃபில்ட்ரேஷன் ஒரு 4-2x2 டேங்க் சைஸில் வந்து ஒரு 6 to 7 ஃபிஷ்ஷஸ் நீங்கள் வைக்கலாம். அப்போ தான் அதோட ஸ்விம்மிங் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு லாங் ஸ்விம் பண்ணும், ஒரு இடத்துல ஸ்டில்லாக இருக்கும், திருப்பி வேறு இடத்துல போகும் அந்த இடத்துல இருந்து. ஸோ இப்போ நீங்கள் சின்ன டேங்க் வச்சுட்டிங்கன்னா அது வந்து இட் ஒன்ட் பி சஃபிஷியன்ட் ஃபார் திஸ் ஃபிஷ். ஸோ இப்போ சப்ஸ்ட்ராக்ட் என்ன போடலாம், டேங்க் உள்ளே என்ன வைக்கலாம், எப்படி இதை வைக்கலாம்னா, சப்ஸ்ட்ராக்ட் வந்து சாண்டு போடணும். ஸோ பிகாஸ் இது வந்து ஒரு ஆற்றுல வாழக்கூடிய ஒரு விஷயங்க. ஸோ யூஸ்வலி ஆற்றுல பார்த்தீங்கன்னா சாண்டு தான் இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வாழக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு வந்து அந்த நேச்சுரல் அந்த வைப் கொடுக்கணுன்னா நீங்கள் ஒரு சாண்ட் போட்டிங்கன்னா அது என்ன பண்ணுன்னா, அந்த சாண்டை வந்து ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அது இயற்கையாக எப்படி அந்த ஃபிஷ்ஷு டிசைன் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது அந்த சாண்டை பறிச்சுக்கிட்டே இருக்கும். அதில் எதாவது ஃபுட் இருக்கா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டே இருக்கும். ஏதாவது பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் அதில் ஏதாச்சும் மேபி இருக்கும், அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல மண்ணை வந்து எடுத்து போகணும். ஸோ இது வந்து அது ஒரு ப்ளேஃபுல்லாக அது பண்ணிகிட்டே இருக்கும் இந்த டேங்க்கில். ஸோ இப்போ இந்த இதிலே பாருங்கள், இந்த ஜியோஃபேகஸ், இந்த ரெட் டாப்போஸ் எல்லாமே பாருங்கள், அந்த ஷிஃப்ட்டை மண்ணை எடுத்து துப்பிகிட்டே இருக்குது பாருங்கள். இது வந்து ஃபுட்டு போடுற டைம். ஸோ அந்த ஃபுட்டு மண்ணுக்குள்ளே ஏதாவது இருக்கான்றதை அது அப்படியே தேடிக்கிட்டே இருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு கம்யூனிட்டி டேங்க் ஆக்சுவலி. இதில் பார்த்திங்கன்னா மேபி இது ஓவர் க்ரௌடாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ என்னுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அது வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃபில்ட்ரேஷன் போகலான்னா, இப்போ ஃபில்ட்ரேஷன் பாருங்கள், இதுக்கு வந்து ஒரு நல்ல ஃபில்ட்ரேஷன் வேணும். மீன்ஸ் இதுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான வாட்டர் வேணும். ஸோ ஃபில்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு சம்ப் ஃபில்ட்ரு போடலாம். நீங்கள் ஒரு கெனஸ்டர் ஃபில்ட்ரு போடலாம். யூஸ்வலி எல்லா டேங்க்ஸ்க்குமே ஒரு கெனஸ்டர் சம்ப் ஃபில்ட்ரேஷன் மாதிரி போடுறது தாங்க பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் சின்ன ஃபில்டர்ஸ் வச்சு, இப்போ நீங்கள் ஒரு 2 feet டேங்க் இருந்தாலுமே ஒரு சின்ன கெனஸ்டர் ஃபில்ட்ரு போடுறது பெஸ்ட். ஸோ அது ஒன்றும் பெரிய ப்ரைஸும் இருக்காது. நீங்கள் யூஸ்வலாக வாங்குகிற ஃபில்டரோட ப்ரைஸ் தாங்க அது இருக்கும். யூஸ்வலாக நம்ம ஒரு 2 feet 3 feetக்கு ஒரு ஃபில்ட்ரு வாங்குகிறோன்னா அதுக்கு அது ஒரு 300-400 வருதுன்னா, இது நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஹேண்ட் கேனிஸ்டர்ஸ் மாதிரியே ஹேண்ட் பேக்ஸ் வருது, அது ஒரு 1000 rupees இந்த ரேஞ்சில் வருது. இல்லை நீங்கள் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகணுன்னா ஒரு பக்கெட் கேனிஸ்டர் மாதிரி நீங்கள் போகலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 2000 rupees இந்த ரேஞ்சில் வரும் ஃபார் 2 to 3 feet டேங்க் இந்த சைஸில். ஸோ அது அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபிஷ் லைஃப் கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல கேனிஸ்டர்ஸ் போகலாம் இதுக்கு, சம் ஃபில்ட்ரேஷன் போகணும். ஏன்னா இதோட வாட்டர் பேராமீட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஜியோஃபேகஸ்க்கு. ஸோ நீங்கள் இப்படி போகலாம். அண்டு வாட்டர் பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணுறது பெட்டர். மீன்ஸ் ஸோ ஆர்ஓ வாட்டர் ஏன் சொல்கிறோன்னா, இது ஆர்ஓ வாட்டர் தான் யூஸ் பண்ணணும் இப்படிலாம் இல்லை. இதில் வந்து சால்ட்டு கண்டென்ட் கம்மியாக இருக்கிற ஒரு வாட்டரை நீங்கள் யூஸ் பண்ணணும். மீன்ஸ் நீங்கள் ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து டேப் வாட்டர் யூஸ் பண்ணலாம். பட் அதை குளோரின் ரிமூவ் பண்ணிவிட்டு, குளோரின் ரிமூவ்ஸ் கிடைக்கிது லோக்கலில், குளோரின் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.